365 நாளில் ஸ்விக்கி டெலிவரி ஓட்டியே 9 லட்ச ரூபா கடனை அடைக்க போகிறோம். அதுதான் நம்மளோட சேலஞ்சு. இன்றைக்கி டே 11ங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் இன்றைக்கி இன்கம் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. எனக்கே இன்றைக்கி ரொம்ப அதிகம். இன்றைக்கி வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா லாகின் ஹவர்ஸ் மட்டுமே 13 மணி நேரம் லாகின் இருந்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் 33 ஆர்டர் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி பம்பர் கேரண்டின்னு சொன்னால, பம்பர் கேரண்டி 172 ஆர்டர் பார்த்தா 14,000 அப்படின்னு. ஆனால் அது நம்மளால் அதை முடிக்க முடியல. பட் இன்னும் ஒரு 15 ஆர்டர் பார்த்துருந்தா நம்மளால் வந்து 172 ஆர்டர் முடிச்சிருக்க முடியும். ஆனால் வந்து நேற்றே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துருந்துருக்கலாம். நான் கொஞ்சம் விட்டுட்டேன். நைட்டு அது நேற்றே வந்து 2 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் சரி முடிக்க முடியலன்னு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து 48 ஒரே நாளில் 48 ஆர்டர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் 48 ஆர்டர் பார்க்க முடியாது. 33 ஆர்டர் பார்த்தாலே நம்மளோட டார்கெட் 157 ஆர்டர் முடிஞ்சிருச்சு. அதையும் தாண்டி இப்போ வந்து இன்னும் ஒரு 15 ஆர்டர் பார்க்கணுன்னா எப்படியும் நைட்டு 5:30 மணி, அதுவும் முடிக்க முடியாமல் கூட போகலாம். அதனால் நம்ம வந்து 47 ஆர்டர் பார்த்தா கூட நமக்கு அதே இந்த 4,000 தான் இன்றைக்கி இன்கம் வந்திருக்கும். ஏன்னா 47 ஆர்டர் பார்த்தாலும் 4,000 வந்துடாது. நமக்கு பம்பர் கேரண்டிலே அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால் 33ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து முடிக்க முடியும் அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். 48 ஆர்டர் முடிக்க முடியும் அப்படின்னா நம்ம 33 ஆர்டரை தாண்டி ஓட்டலாம். ஏன்னா அதுக்கு பம்பர் கேரண்டியில் நம்ம வந்துடும். 33 ஆர்டர் பார்த்தாலும் அதே 487 தான் பம்பர் கேரண்டி வந்துடும். 47 ஆர்டர் பார்த்தாலும் அதே பம்பர் கேரண்டி வந்துடும். ஆனால் நம்ம வந்து 48 ஆர்டர் பார்த்தா மட்டும்தான் இன்றைக்கி டுடே 2,000 இன்கம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இன்றைக்கி இன்னையோட இன்கம் 6,000 இருந்திருக்கும். சரி நம்மளால் ஓட்ட முடியாது அப்படின்னு தெரியும். அதனால் ஆர்டரே இல்லை. ஸோ அதனால் 33ஓட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் 157 ஆர்டர் வந்து நம்மளால் முடிக்க முடிஞ்சுது. 157 ஆர்டர் பார்த்தா 11,700 வந்து இன்சென்டிவ். அது மினிமம் கேரண்டி கண்டிப்பாக அது கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆட் ஆகுனா வீக்லி பம்பர் கேரண்டின்னு சொல்லிட்டு ஒரு 1,546 வந்து ஆட் ஆகிருக்கு. டோட்டலாக வந்து வீக்லி அதாவது லாகின் ஹவர்ஸ் வந்து 13 மணி நேரம். நம்ம வந்து ஆர்டர் பே அமௌண்ட்டு 1,356. வீக்லி பம்பர் கேரண்டி வந்து 1,546. அப்புறம் நம்ம 33 ஆர்டர் முடிச்சோம் இல்லையா, அதுக்கு 1,185 இன்சென்டிவ் போட்டிருந்தாங்க. அது வந்துச்சு. டோட்டலாக சேர்த்திங்கன்னா சண்டே இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட்னா 4,087 இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா 300 மைனஸ் பண்ணிட்டோம். மீதி 3,787 இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து இந்த 11 நாளில் டோட்டல் இன்கம் வந்து 25,707 வந்து டோட்டலாக நம்ம 11 நாளில் ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது வரைக்கும் அந்த 4,000 ஓட்டதே கிடையாது. இன்றைக்கி தான் முதல் முறையாக ஓட்டியிருக்கேன். பம்பர் கேரண்ட்லாம் வந்து இதுக்கப்புறம் நம்ம டெய்லியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வீக்லி அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த வாரம் இன்கம் பாருங்கள், 18,358 ஓட்டியிருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.